வணக்கம். அன்பர்கள் இந்த யூடியூப்பை பார்க்கும்போது உஜாராக இருங்கள். ரொம்ப திருட்டுத்தனம் செய்கிறவர்கள். இது உண்மை. என்னென்னா யாருன்னா அந்த சரவணகுமார் ஒரு வெள்ளைத்தொப்பி போட்டவர், அவருடைய பதிவை ஒன்று பார்த்தேன். ரொம்ப அவர் சம்மந்தப்படாமல் பேசியிருந்தார். அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணினேன். அந்த கமெண்ட் பண்ணும்போது பண்ணி முடித்தவுடனே அதை காட்டியிருக்கு 40 ரூபா, 100 ரூபாய், 200 ரூபான்னு காட்டியிருக்கு. 40 ரூபாயில் ஓகே ஆகி என்னுடைய அக்கௌண்ட் வந்து அவருக்கு பாஸ் ஆகிடுச்சு. அப்போ எவ்வளவு திருட்டுத்தனம் பாருங்கள். இதை கிரிட்டிக்கலாக பண்ணி வைக்கிறாங்க. வெளிப்படையான விஷயம், உண்மை. அதனால் இந்த யூடியூப்பை பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதில் பைசா ஓடுறது மாதிரியாவே நிறையா திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப உயராக இருக்க வேண்டியது. ஆன்மீகம் அது இதுன்னு இது மாதிரியே பேசிட்டு கடைசியில் காசை உள்ளே நம்ம காசை உள்ளே போகிறது மாதிரியாவே பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப நான் அவனுடைய பதிவுலேயே நான் கமெண்ட் பண்ணி விட்டேன், இப்படி திருட்டுத்தனம் பண்ணாதேன்னு. அதனால் ஏன்னா வெளிப்படையாக உண்மைங்கும்போது வெளிப்படையாக பேசலாம், தவறு இல்லை. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவனும் மாற வேண்டும். அதனால் இந்த விஷயத்தில் நிறைய தவறு பண்ணுறாங்க இந்த யூடியூப் நிலையில். இதை கிரிட்டிக்கலாக பண்ணியிருக்கேன். அதான் டக்குன்னு நான் என்னுடைய ரூபா 40 ரூபா ஒரே டயத்தில் ஓடி போச்சு. ஓகே, நான் ஓகே பண்ணலாம், ஒன்றும் பண்ணலாம், ரைட் போட்டு 40 ரூபா பாஸ் ஆகி அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு ஓடிடுச்சு. அதனால் நீங்கள் யூடியூப்பை பார்க்காதீங்க. ஆன்மீகன்னு பேசுகிறான்னு நம்ம நினைக்கிறோம். அவன் வருமானத்தில் தான் பேசுகிறான். உண்மையான ஆன்மீகவாதி இப்படி திட்டத்தெல்லாம் பண்ண மாட்டான். கண்டிப்பாக பைசா நோக்கில் இருக்க மாட்டான். பம்மி பேசுகிறாங்க. இந்த பம்மி பேசுகிற பயிர்கள்ட்டையெல்லாம் திருட்டு குணம் இருக்கும். அதனால் நம்ம தான் அதை உஜாராக இருக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு எண்ணம் ஆன்மீகம் இப்படி மார்க்கத்தில் பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும். அது உங்கள் மேலே தவறு இல்லை. ஆனால் இவங்க இப்படிப்பட்ட ஒரு திருட்டு வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டியது இருக்குது. ஆன்மீகம் நம்ம இறைநிலையோடு இறை ஐக்கியத்தோடு இருந்தாலே போதும். இப்படிப்பட்ட நபர்களிடம் நம்ம அவங்க பேச்சை கேட்டு தான் நம்ம ஆன்மீக நிலையில் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனதை பக்குவப்பட்டு இறை சிந்தனையோடு மேலோங்கி இருந்தாலே போதும். இவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டு பைசாவும் போய் அவங்களுடைய சிந்தனையை நம்மளும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து இருங்கள். எனக்கே